சிந்து பைரவியில் ஆறுமுகம் அப்படியே சஞ்சயை போட்டு நங்கு 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 மூஞ்சிலே குத்துறாரு. ஏன்னா இப்படி நடக்குதுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்க. ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் கனவு தான். கனவுகள் வந்து எல்லா சீரியல்லையும் பொதுவாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தான் ஆறுமுகம் கனவுங்கிறாரு நம்ம சஞ்சய் மூஞ்சிலே குத்துற மாதிரி. ஆனால் அது நடந்தது என்னென்னா, அவருக்கு தீர்ப்பே கொடுத்துட்டாங்க. ஒரே நாளில் தீர்ப்பு ஜட்ஜி எழுதிட்டாங்க, அவர் தான் குற்றவாளின்ட்டு. பார்த்தா பைரவி வர்றாங்க. பைரவி வந்தோடனே இவங்க யாருமா அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேட்குறாங்க. அவங்க ஒய்ஃபு அவங்க ஏதோ முக்கியமான சாட்சியை கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க. என்னது சாட்சியா? கேஸே முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன சாட்சி அப்படின்னு வக்கீல் கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் தான் ஜட்ஜி, நான் தான் இங்கே சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அங்கே வந்தால் இந்த மாதிரி இந்த அம்மா அன்றைக்கி நைட்டு ஆறுமுகோடே இல்லை, அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஜிஹெச்சில் சேர்த்துருந்தாங்க, அங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பைரவி சொன்னதை கேட்டு ஜட்ஜி வந்து அந்த குழந்தைய கூட்டுவாங்க. குழந்தைய பக்கத்தில் வச்சு கேட்குறாங்க, நீ எங்கேம்மா இருந்த 22ஆம் தேதி அப்படின்னு. நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். அவனை யார் கவனிச்சிட்டா? அம்மா தான் கவனிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பொய், என் குழந்தைய பொய் சொல்லுதுன்னு அந்த அம்மா போடுது. பைரவி உடனே சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் பென்ட்ரைவில் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வந்திருக்கேன், ஜிஹெச்சில் சிசிடிவி கேமரா இருந்தது, அது இவங்க அங்கே இருக்கிறத பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எந்த ஜிஹெச்சில் சிசிடிவி கேமரா நல்லா இருக்குது, இல்லை அது ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, புதுசாக இருக்குது. ஆனாலும் என்ன பண்ண, ஒரே நாளில் ஜட்ஜி தீர்ப்பு எழுதும்போது இதெல்லாம் சகஜம் தானே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.